வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசாவில் போர் நிறுத்தத்தின் எதிர்காலம் மற்றும் காசா பிரதேசத்தின் நீண்டகால விதி நேற்று செவ்வாய்க்கிழமை கேள்விக்குறியுடன் காணப்பட்டது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு சனிக்கிழமை பணைய கைதிகளின் திட்டமிடப்பட்ட விடுதலை நடைபெறவில்லை என்றால் போர் நிறுத்தம் முடிவடையும் மற்றும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தீவிரமான போரை மீண்டும் தொடங்குவார்கள் என்று ஹமாஸை எச்சரித்தார். திங்கட்கிழமை ஹமாஸ் அடுத்த கட்ட பணைய கைதிகள் விடுதலையை காலவரையின்றி ஒத்திவைப்பதாக கூறியதை அடுத்து திரு நேதன்யாகுவின் எச்சரிக்கை வந்தது. இது ஒப்பந்தத்தை மீறும் முடிவு, அதனால் ஏற்பட போகும் விளைவுகளுக்கு நாம் பொறுப்பல்ல என்று அவர் கூறினார். அவரது அறிவிப்பு முதல் நாள் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் கூற்றை எதிரொலித்தது. ட்ரம்ப் மீதமுள்ள அனைத்து பணைய கைதிகளும் சனிக்கிழமை 12 மணிக்குள் விடுவிக்கப்பட வேண்டும் அல்லது அனைத்தும் நரகமாக மாறப்போகிறது என்று கூறினார். ஆனால் காசாவில் இன்னமும் வைக்கப்பட்டுள்ள பணைய கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் நேதன்யாகு கூறவில்லை. போர் நிறுத்த விதிமுறைகளின் கீழ் 3 பணைய கைதிகள் மட்டுமே சனிக்கிழமை விடுவிக்கப்பட வேண்டும். திரு நேதன்யாகுவின் திங்கட்கிழமை இரவு காசாவிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் இஸ்ரேலிய துருப்புக்களை வலுப்படுத்த அவர் பிறப்பித்த உத்தரவை மீண்டும் தெரிவித்தார். இந்த நடவடிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது என்றார். கூடிய விரைவில் போருக்கு தயாராகி விடுவார்கள் என்று கூறினார். ஹமாஸும் இஸ்ரேலும் மார்ச் மாதம் 2வது கட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தாவிட்டால் அப்போதும் போர் முடிவுக்கு மீண்டும் போர் தொடங்கும். மேற்கு கரையில் உள்ள அரசியல் ஆராய்ச்சி குழுவான ஹொரைசன் மையத்தின் இயக்குனர் இப்ராஹிம் தலால் ஷா இந்த நெருக்கடி மார்ச் மாத தொடக்கத்தில் வரவிருக்கும் மிகப்பெரிய நெருக்கடிக்கான முன்னோடி என்று கூறினார். வெள்ளை மாளிகையின் ஜுடான் மன்னர் 2ஆம் அப்துல்லாவை செவ்வாய்க்கிழமை சந்தித்த போது மீதமுள்ள பணைய கைதிகளை விடுவிப்பது குறித்து தனது இறுதி எச்சரிக்கையை திரு ட்ரம்ப் மீண்டும் கூறினார். அவர்கள் சனிக்கிழமை மதியம் 12 மணிக்குள் விடுவிக்கப்பட வேண்டும் அல்லது அனைத்து சவால்களையும் ஹமாஸ் சமாளிக்க வேண்டியிருக்கும் என்று ஜனாதிபதி ட்ரம்ப் கூறினார். இந்த வாரம் திரு ட்ரம்பின் அறிவிப்புகள் ஹமாஸை கோபப்படுத்தியது. அமெரிக்கா பேரழிவுக்கான காசா பிராந்தியத்தை கையகப்படுத்தும் மற்றும் அதன் பாலஸ்தீனிய குடியிருப்பாளர்கள் காசாவுக்கு திரும்பி வருவதற்கு உரிமை இல்லை என்ற அறிவிப்புகள் அவை. ட்ரம்பின் இந்த அறிவிப்பு உலக தலைவர்களை குழப்பியது மற்றும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை சுற்றியுள்ள குழப்பத்தின் உணர்வை பெருக்கியது. அமெரிக்கா காசாவை கையகப்படுத்தி மீண்டும் கட்டியெழுப்ப போவதாக திரு ட்ரம்ப் கூறினார். அத்துடன் அந்த முயற்சியால் இடம்பெற போகும் அனைத்து பாலஸ்தீனியர்களையும் தமது நாடுகளில் உள்வாங்கிக் கொள்ளாவிட்டால் எகிப்து மற்றும் ஜோர்டானுக்கான நிதி உதவியை நிறுத்தப் போவதாக திங்கட்கிழமை மிரட்டினார். ஜோர்டான் மற்றும் எகிப்துடன் பாலஸ்தீனியர்களை அழைத்து செல்வதற்கு ஒப்பந்தம் செய்ய போவதாக ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியுள்ளார். இது அந்த இரு நாடுகளையும் நிலையில்லா தன்மைக்கு உட்படுத்தும் மற்றும் அந்த நாடுகளின் தலைவர்களால் முற்றாக நிராகரிக்கப்பட்டது. ஜோர்டான் மன்னர் கடந்த வாரம் பாலஸ்தீனியர்களை நாட்டில் குடியமர்த்துவதை தடை செய்யும் மசோதாவை அறிமுகப்படுத்தியது. ஆனால் மன்னர் அப்துல்லா தனது நாடு அமெரிக்காவிடமிருந்து பெறும் $1.5 பில்லியன் அதிகமான நிதி உதவியை பாதுகாக்க முயற்சிக்கின்றார். ஹமாஸ் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் காசாவில் திரு ட்ரம்பின் திட்டத்தை பெரிய அளவிலான இன சுத்திகரிப்பு என்று அழைத்தது. காசாவிலிருந்து எமது மக்களை நாடு கடத்தும் திட்டம் வெற்றியடையாது, மேலும் அனைத்து இடப்பெயர்வு திட்டங்களையும் பாலஸ்தீனியர்கள் நிராகரிப்பார்கள் என்று ஹமாஸ் மேலும் கூறியது. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே கடந்த மாதம் முதல் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அது மார்ச் 2ஆம் தேதியுடன் காலாவதியாக இருந்தது. முதலில் ஒப்பந்தத்தின் கீழ் தேவைப்படும் சமீபகால பணைய கைதிகள் பாலஸ்தீனிய கைதிகள் பரிமாற்றத்தில் 3 இஸ்ரேலியர்கள் கடந்த வாரம் விடுவிக்கப்பட்டனர். பெரும்பாலான கைதி பரிமாற்றங்கள் சனிக்கிழமைகளில் நடந்துள்ளன. இது போர் நிறுத்தத்தின் முதல் கட்டமாக விடுவிக்கப்பட இருந்த 33 இஸ்ரேலிய பணைய கைதிகளில் இதுவரை 16 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 60 பணைய கைதிகள் அவர்களில் சிலர் இறந்துவிட்டதாக நம்பப்படுகிறது. ஒப்பந்தத்தின் 2ஆம் கட்டத்தின் கீழ் இந்த வசந்த காலத்தின் பிற்பகுதியில் விடுவிக்கப்பட வேண்டும். திரு நேதன்யாகு அவரது பாதுகாப்பு அமைச்சரவையுடன் 4 மணி நேர ஆலோசனைக்கு பின்னர் வெளியிட்ட காணொலியில் கடந்த சனிக்கிழமை விடுவிக்கப்பட்ட 3 இஸ்ரேலிய ஆண் பணைய கைதிகளின் மெலிந்த தோற்றத்தால் தானும் அவரது உயர் ஆலோசகர்களும் அதிர்ச்சி அடைந்ததாக கூறினார். அந்த காணொலியில் அவர், அமைச்சரவையில் நான் ஏகமனதாக நிறைவேற்றிய தீர்மானம் இதுதான். சனிக்கிழமை நண்பகலுக்குள் ஹமாஸ் எங்கள் பணைய கைதிகளை திருப்பி தராவிட்டால் போர் நிறுத்தம் முடிவுக்கு வரும். அதன்பின் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF ஹமாஸ் உறுதியாக தோற்கடிக்கப்படும் வரை தீவிரமான போரை தொடரும் என்று குறிப்பிடுகிறார். தற்போது நடைமுறையில் உள்ள போர் நிறுத்தம் காரணமாக தெற்கு காசாவிலிருந்து பாலஸ்தீனியர்கள் வடக்கு காசாவுக்கு செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். லட்சக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் இடிபாடுகளுடன் கூடிய சுற்றுப்புறங்களுக்கு திருப்பி வருகின்றனர். போர் நிறுத்தத்தின் முதல் கட்டத்திற்கான வாக்குறுதிகளை இஸ்ரேல் நிலைநிறுத்தவில்லை என்பது ஹமாஸின் குற்றச்சாட்டு.
ஆனால் உதவி வழங்கல்களை மேற்பார்வை செய்யும் இஸ்ரேலிய ராணுவ பிரிவான COGAT ஹமாஸின் குற்றச்சாட்டுகள் முற்றிலும் பொய்யானது என்று எழுத்துப்பூர்வமாக பதிலளித்தது. ஒப்பந்தத்தின் தொடக்கத்திலிருந்து லட்சக்கணக்கான கூடாரங்கள் காசாவுக்குள் நுழைந்துள்ளன. அத்துடன் எரிபொருள் ஜெனரேட்டர்கள் மற்றும் இஸ்ரேல் உறுதியளித்த அனைத்தும் காசாவுக்குள் அனுமதிக்கப்பட்டன என்று COGAT குறிப்பிட்டுள்ளது. தற்போதுள்ள சூழ்நிலையில் தீவிரமானது என்பதை அனைத்து தரப்பினரும் ஒப்புக்கொள்கின்றனர். இரண்டாவது கட்ட போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை திரு நேதன்யாகு குறைமதிப்புக்கு உட்படுத்துகிறார் என்று பரவலான கருத்து உள்ளது. இந்த பேச்சுவார்த்தை கடந்த வார தொடக்கத்தில் தொடங்குவதாக இருந்தது. மாறாக திரு நேதன்யாகு இந்த வார ஆரம்பம் வரை பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்தம் செய்யும் கத்தாருக்கு ஒரு குழுவை அனுப்புவதை தாமதப்படுத்தினார். மத்தியஸ்த நாடுகளில் ஒன்றின் அதிகாரியின் கூற்றுப்படி இஸ்ரேலிய பேச்சுவார்த்தை முயற்சிக்கும் முன்னர் தலைமை தாங்காத 3 அதிகாரிகள் அந்த குழுவில் இருந்தனர். மேலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு கேட்பது மட்டுமே, பேச்சுவார்த்தை நடத்துவது அல்ல. அது திரு நேதன்யாகு போர் நிறுத்தத்தை நீடிக்க முயற்சிப்பதை விட நேரத்துடன் விளையாடுகிறார் என்ற கருத்தை உருவாக்கியது. அதே நேரத்தில் இஸ்ரேலிய பிரதமரின் செய்தி தொடர்பாளர் ஓமர் தோஸ்த்ரி கூறிய போது ஹமாஸ் அமைப்பினரால் பணிய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்ட அனைவரையும் இஸ்ரேலுக்கு திருப்பி அழைத்து வர திரு நேதன்யாகு அயராது உழைத்து வருவதாக தெரிவித்தார். இஸ்ரேலின் நிலைப்பாடு அமைச்சரவையால் நிர்ணயிக்கப்பட்ட பின்னர் ஒப்பந்தத்தின் நீடிப்பு பற்றி விவாதிக்க இஸ்ரேல் பேச்சுவார்த்தையாளர்களை அனுப்பும் என்று திரு தோஸ்த்ரி கூறினார். போருக்கு பின்னர் ஹமாஸ் ஆட்சியில் நீடிக்காது என்று திரு நேதன்யாகு அடிக்கடி கூறி வருகிறார். அவரது ஆளும் கூட்டணியின் முக்கிய உறுப்பினர்கள் ஹமாஸை அகற்றுவதற்கான போரை மீண்டும் தொடங்க விருப்பம் தெரிவித்தனர். பல இஸ்ரேலிய பொதுமக்கள் மற்றும் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் எஞ்சிய பணைய கைதிகளை விடுவிக்க போர் நிறுத்தத்தை நீடிக்க அழைப்பு விடுத்த போதிலும் முடிவு கிடப்பது எனவோ போர் அமைச்சரவையின் கைகளில் தான் உள்ளது. பாலஸ்தீனிய விவகாரங்களில் இஸ்ரேலிய ஆய்வாளர் மைக்கேல் மீல்ஸ்டீன் கூறிய போது காசாவிலிருந்து ஹமாஸ் வெளியேற்றப்படும் என்ற நேதன்யாகு மற்றும் ட்ரம்ப் இருவரின் கூற்றுக்கள் குறித்து ஹமாஸ் மத்தியில் கோபம் உள்ளது என்று கூறினார். நேற்றைய அறிவிப்பு ஒரு வகையான சமிக்ஞை. இது அடுத்தடுத்த தினங்களில் தொடர்ந்தால் பல வியத்தகு நெருக்கடிகள் ஏற்படும் என்று அவர் கூறினார்.